சிறப்புரையாற்றுவதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் முனைவர் தாமரை செல்வன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அருவினை என்போ உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யன். ஸோ இந்த திருக்குறளோட மைய கருத்தை என்னன்றா, முடியாதது எதுவுமே கிடையாது, எல்லாருமே முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த உயரம் தொடு, இந்த உயரம் தொடு அந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரு டாபிக் தான். டெஃபினட்டாக உயரத்தை நம்ம தொட வேண்டும் என்பதற்காகவே நம்ம பல லட்சியங்களை பல கனவுகளோடு வந்து உட்கார்ந்திருக்கும் மாணவ செல்வங்களை உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி நிறைய இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். உன்னால் முடியாது, உன்னால் இதை பண்ண முடியாது, நீ ஐஏஎஸ் கோச்சிங்க்கு நீ படித்தா உன்னால் பாஸ் ஆக முடியாது அப்படின்னு நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம அதிலெல்லாம் காதலியே போட்டுக்காம நம்ம வெற்றியை நோக்கி பயணித்தா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இந்த உயரம் தொடு கருத்தரங்கத்தின் மூலமாக உங்கள் மாணவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து, நீங்கள் ஐஏஎஸ் கோச்சிங்கை சிறப்பாக பயன்பெற்று, ஐஏஎஸ் என்பது ஒரு சில விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டான டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸில் கரெக்டான ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பயணிக்க போகிறீங்க. ஐஏஎஸ் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை டிசிஷன் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அந்த டிசிஷன் மேக்கர் வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்னால தான் முடியும், ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ். ஸோ உங்களோட கனவுகள் எல்லாமே நிஜமாகட்டும். ஸோ அனைவருக்கும் மறுபடியும் நான் நன்றி தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி வைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. First thing is, many students will get confused how to choose a career. Peer pressure இருக்கும், society pressure இருக்கும், அப்பா ஒன்று சொல்லுவார், அம்மா ஒன்று சொல்லுவார், அப்படி we might like something. Children usually will get confused between choosing what you like and what you're good at. If you have little bit confusion, always take up a psychometric test. During World War II, all were fighting the British, Americans and the Germans, and everyone wanted Hitler dead. All the soldiers were busy nala the war people wanted some additional help. எல்லாமே பாத்தீங்கன்னா women வீட்ல இருந்தாங்க, ஆனா யாருக்கு என்ன வேலை கொடுக்குன்னு தெரியல. That time in US ஒரு அம்மாவும் பொண்ணும் Briggs and Myers னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டை கண்டுபிடிச்சாங்க. It's called a psychometric test. ஸோ அந்த டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒருத்தர் ஆன்சர் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒருத்தரோட பர்சனாலிட்டி தெரிஞ்சிடும். இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா, அனாலிட்டிக்கல் ஸ்கில் எப்படி இருக்கு இந்த பர்சனுக்கு, கிரியேட்டிவ் எப்படி இருக்கு, ஏஸ்தட்டிக் எப்படி இருக்குன்னு they'll give you a spectrum of your character. So they use that test. This Briggs and Myers பாத்தீங்கன்னா they are inspiration of Carl Jung. Carl Jung is the father of psychiatry, of cognitive neurosciences. He is a Switzerland based psychiatrist. So அதை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட்டை உருவாக்குனாங்க. Till today we use that test. Today you go to top companies, corporates, vice presidents, marketing, CEOஸ்க்கே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு முன்னாடி இந்த ரவுண்டை வச்சிடறாங்க சைக்கோமெட்ரிக். They want a perfect test. It's called an adaptive test. அதாவது பார்த்தீங்கன்னா there is no writing and all. There is only yes and no. Simple questions. For example, பஸ் ரொம்ப கூட்டமாக இருக்கு, நீங்கள் வேலைக்கு போகணும், பஸ்ஸை ஃபுட்போர்ட் பிடிச்சி ஏறுவீங்களா இல்லை நாளைக்கு வேலைக்கு போயிடுவீங்களா? சிம்பிள் questions. எஸ் நோ தான். If you put yes, no problem. You put no also, no problem. But it will analyze you. For a CEO, எப்படி கேள்வி கேட்கும்னா, one person has come late for the third day. Will you fire him or you will give him a warning? So he might say, okay, I'll give him a warning. எட்டாவது கேள்வி மாற்றி கேட்கும். ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி திருப்பி ரிகவர் ஆகி லேட்டாக வராரு, இவரால் கம்பெனிக்கு இவ்வளோ லாஸ், அவர் ஹையர் பண்ணுவீங்களா, திருப்பி இல்லை யூ லெட் கோ அப்படின்னு. It will find out your real personality. So usually when you have confusion choosing about careers, take up something called the Briggs-Myers test or the Holland Code test, the 16PF test. எடுத்துட்டு அதுவே உங்களுக்கு ரிசல்ட் ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். எப்போ நீ ஒரு ரொம்ப எம்பத்தட்டிக்கான பர்சன், why don't you go for something like human related programs like medicine or psychology or something like a teaching profession? Oh, your analytical skill is very good, why don't you go for something like technical skills like mathematics or engineering? Then based on that report, it's very subjective. I'm not saying இது பக்கா ஆக்யூரேட்ல கிடையாது. சப்ஜெக்ட் 50% இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மாட்ட காமிச்சிங்கன்னா தெரியாமா இதாண்டா நீ அப்படின்ற பக்காவாக எடுத்து கொடுத்துரும், உடனே ரிசல்ட் ஜெனரேட் ஆகிடும். Based on that, it will suggest you careers. So you can keep that as a one way of looking into choice of careers. And many children get confused. This is the first thing. Second thing is, as I came for this IAS coaching, I thought I'll tell you about entrance exams. It's a big fever. Toughest exams pathina world la pathina, there's an exam called GEICO. It's a Chinese based university exam.
சைனா பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு வேர்ல்டு ரேங்கிங்கில் ரொம்ப அதிகமாக போகிறாங்க. தே ஹேவ் சம்திங் கால் சிங்வா யூனிவர்சிட்டி, பீக்கிங் யூனிவர்சிட்டி, ஃபுடான் யூனிவர்சிட்டி, ஜியோடாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேங்கிங்கில் எங்கேயோ போயிட்டான், டாப் 100க்குள்ளேயே போயிட்டான். Today, if you take Singha University, they have 1,200 students from US studying in China. You can't think of that in IITs also. They have an exam called GECO. Like நம்மளுக்கு எப்படி IIT ஜெயிலாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். Nearly 1 crore students do that annually. It takes place in June. Traffic jam ஆயிடும். This is an intensive test where students go through intensive pressures. A 9-hour exam 2 நாளைக்கு நடக்கும். ஒரு நாள் திருப்பியும் பிரேக்கு வீட்டுக்கு கூட்டு போய் திருப்பி டிராஃபிக் நிறுத்திடுவாங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்க்குலாம். ஜஸ்ட் இமேஜின் தி என்டையர் கண்ட்ரி ரைட்ஸ் அட் எக்ஸாம். இட்ஸ் நியர்லி 1 crore students write. It's one of the toughest entrance exams. Students go through a lot of stress. நான் சிங்மா யூனிவர்சிட்டி ஒரு ஒய்ஃப் கூட்டு போகும்போது பார்த்தா அப்படி எனக்கு கேம்பஸ் இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னா இட்ஸ் கம் டு தட் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ தேர் லாட் ஆஃப் ப்ரெஷர் இன் சொசைட்டி தட் நல்லா படித்தா இந்த நல்ல யூனிவர்சிட்டி போனால் நல்ல லைஃப். இந்த மென்டாலிட்டி ஏஷியன் க்ரௌடுக்கு அதிகமாக இருக்குது. நான் தப்பு சொல்ல முடியல, பட் பேரண்ட்ஸ் ஆர் there's an emotional blackmail. This is one of the toughest entrance exams. நீங்கள் ஆம்புலன்ஸ்லாம் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்க்கு வெளியில் ஏதாவது somebody is breaking down emotionally or there's kind of any எமர்ஜென்சின்னு பார்க்க அந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் இருக்குது. செகண்ட் மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் இஸ் IIT JEE எக்ஸாம். many students write that exam. Fine, no problem, தப்பு இல்லை, அட்டன் பண்ணலாம். IITs are the best. 1951 IIT Kharagpur, IIT Bombay, IIT Delhi, IIT Chennai, very good IITs, best engineering institutes. But be realistic children. How many seats are there in the entire IIT? 23 IIT இருக்கு. எல்லா சீட்டையும் போட்டுங்க. Computer science, electronics, mechanical, everything you think, maximum you will have 16,000 seats. நான் அந்த மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், இந்த சிவில் சர்வீஸ் தான் எனக்கு முக்கியம், எனக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த யூனிவர்சிட்டி பேரை நோட் பண்ணிக்கோங்க. இது இந்தியாவோட நம்பர் 1 லா யூனிவர்சிட்டி. NLSIUன்னு ஒன்று இருக்குது, நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி, விச் இஸ் இன் பெங்களூர். இங்கே MA பப்ளிக் பாலிசி இருக்குது. இந்த கோர்ஸை யார் யார் வந்து படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் பியூரோக்ராட்ஸ், அதாவது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 10 years ஆகுது சர்வீஸில் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸ், அவங்களுக்கு ஒரு 15 சீட்டும் 15 சீட்டு வந்து நார்மல் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம் அந்த எக்ஸாம். சரிங்களா? இதை தவிர இந்த கோர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சேப்பாக் கேம்பஸில் இருக்குது. சரிங்களா? யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சேப்பாக் கேம்பஸில் MA பப்ளிக் பாலிசி இருக்குது. இது எல்லாரும் சேரலாம். இந்த கோர்ஸோட சிலபஸ் நீங்கள் UPSCயில் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் எழுத போறீங்க பாருங்க, 4 பேப்பர். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸோட சிலபஸையும் இந்த பிரிண்ட் அவுட்டே எடுத்து பாருங்க, 90% மேலே மேட்ச் ஆகும். அதே மாதிரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பப்ளிக் சர்வீசஸ் நான் சொல்லியிருக்கேன், மாஸ்டர்ஸ் டிகிரி, அதுல அந்த சிலபஸ் நீங்க பாருங்க, குரூப் 1ஓட இது வந்து அப்படியே மேட்ச் ஆகும். இப்ப நீங்க எல்லாருக்கும் வந்து இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருந்து கடைசி ஆண்டு வந்து எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆனாங்க? ஆல் ஓவர் இந்தியால 729 பேர் வந்து இந்த தேர்வுக்கு வந்து செலக்ட் ஆனாங்க. அதுல வந்து தமிழக மாணவர்கள் வந்து 27 பேர் தான். இந்த 27 பேர்ல IAS பணி தேர்வு எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 3 நபர்களுக்கு தான். சரிங்களா? சரி, எல்லாருக்கும் கிடைக்க போறதில்ல அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் குரூப் 1. இப்ப நம்ம சகாயம் IAS சாரே இருக்காரு, ஹீ இஸ் a group 1 ஆஃபீஸர். சரிங்களா? நீங்க குரூப் 1 எழுதி ஒரு 12 ஆண்டுகள்ல யூ கேன் பிகம் அ டெப்டி கலெக்டர். இல்லைன்னா நீங்க டெப்டி DSP நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு 12 yearsல யூ ஆர் கோயிங் டு பிகம் an SP ஃபார் ஷியோர். சரிங்களா? ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். சரி சார், இது வந்து சிவில் சர்வீசஸ்ங்கிறது UPSC வந்து ஒரு தேர்வாணையம் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. எத்தனை எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 17 எக்ஸாம். எக்ஸாக்டா சொல்லணும்னா 17 எக்ஸாம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ், லைக் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் எக்ஸாம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். இப்போ நீங்க சிவில் சர்வீசஸை பொறுத்தவரை நீங்க என்ன கிராஜுவேஷனா இருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. 21 years மினிமம் இருக்கணும். எந்த கிராஜுவேஷன் எடுத்திருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள். வேற இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ்க்கு அப்படி கிடையாது. மாஸ்டர்ஸ் டிகிரியில எக்கனாமிக்ஸ், ஓகே, மாஸ்டர்ஸ் டிகிரியில் எக்கனாமெட்ரிக்ஸ். அப்புறம் நீங்கள் MA எக்கனாமிக்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் காட் 2 chances. ஒன்று இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதலாம், ஆஸ் வெல் அஸ் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா? ஆனால் இந்தியன் எக்கனாமிக் சர்வீசஸ்க்கு எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அங்கேயே ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் யார் ஆகும் அப்படின்னா MA மாஸ்டர்ஸ் PG டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் அதை அப்ளையே பண்ண முடியும். இதை தவிர இந்தியன் ஜியாலஜிஸ்ட் எக்ஸாம் இப்போ பாருங்க, ONGC இந்தியாவிலேயே பொதுத்துறை நிறுவனம், அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லேயே நம்பர் 1 லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ONGC தான். ONGCயில் பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கிறதுலே பொதுத்துறை நிறுவனத்திலே அதிகமான சேலரி வழங்கக்கூடியது நம்பர் 1 ISRO, 2வது ONGC.
சரிங்களா? ஓஎன்ஜிசிலாம் 2.25 லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து பெர் மந்த் சேலரி உங்களுக்கு கிடைக்கும், ப்ளஸ் ஆல் அலவன்சஸ். இந்த இதுக்குள்ள நீங்க போறதுக்கு இந்தியன் ஜியாலஜிஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஜியாலஜியை மாஸ்டர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சவங்க மட்டும்தான் அப்ளையே பண்ண முடியும். சரிங்களா? இது மாதிரி இருக்கு. சரி, இதை தவிர நம்ம பார்த்தோம்னா நான் டிஃபென்ஸ் சைடு நான் போக விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி 12th முடிச்சுட்டு ஒரு என்ட்ரி இருக்கு. அது என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி கதக் வாஸ்லாவுக்கு ட்ரை சர்வீசஸ். அது வந்து 12th முடிச்சுட்டு சரி தான். மாஸ்டர்ஸ் நான் வந்து யூஜி முடிச்சிட்டேன். நான் யூஜி முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன யூபிஎஸ்சி வழியா இருக்கு, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்கு, சிடிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் இருக்குன்னா இன்ஜினியரிங் கிராட்ஸ்க்கு தான் இருக்கு. இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் இப்போ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேஷன்ல யூபிஎஸ்சி இதுல வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ்னே ஒரு சர்வீசஸ் இருக்கு. அந்த இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எல்லாரும் எழுத முடியாது. சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி இந்த 4 ஸ்ட்ரீம்ல படிச்சவங்க மட்டும்தான் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் நீங்க வந்து எக்ஸாம் எழுதவே முடியும், அப்பியர் ஆக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்எல், என்எல்சி, செயில், சேலம்ல உள்ள செயில், இது மாதிரி நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழகத்தில் இருக்கு. இங்கே உள்ள ஜிஎம் போஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி நீங்க பாருங்க ஐஏஎஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அவங்களாம் அந்த இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமை கிராக் பண்ணி வந்தவங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலனாலும் ஓகேங்களா, அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலனாலும் நமக்கு இருக்கிற நாலேஜுக்கு வந்து நம்ம எங்க போனாலும் பொழைச்சிக்குவோம். யூ வில் ஹாவ் நாலேஜ் அபவுட் எவ்ரி திங். எல்லாத்த பத்தியும் நாலேஜ் இருக்கும். இப்போ நீங்க வந்து நமக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லயும் இருப்பாங்க. திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மீட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் எதை பத்தி பேசினாலும் உங்களால பேச முடியும். ஐடி செக்டர் பத்தி பேசுறாங்களா, உங்களால பண்ண முடியும். பாலிடிக்ஸ் பேசுறாங்களா, நல்லா பேச முடியும். இன்டர்நேஷனல் ரிலேஷன் பத்தி பேசுறாங்க, வேர்ல்டு பத்தி மொத்தமா பேசுறாங்க அப்படின்னா நம்மளால தாராளமா பேச முடியும். ஸோ அதுவும் இல்லாம நமக்கு வந்து பாக்குறோம் அப்படிங்கிறப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பத்தி நிறைய படிப்போம். ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என் கூட யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார். சரிங்களா, இந்த ஸ்கீம்ஸ்ல வந்து அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ ட்ரை பண்ணாரு, கிளியர் பண்ண முடியல. ஸ்கீம்ஸை படித்தவர் இது எப்படி நம்ம லைஃபுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. மந்த்லி டர்ன் ஓவர் மட்டும் 6 லட்சம். ஸோ யூபிஎஸ்சியில் ஒரே ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும்தான் நம்மளால போக முடியுமா அப்படின்னா கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம கெயின் பண்ணுற நாலேஜ் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாலேஜ் பேஸ்டாக நம்ம எங்கே வேணாலும் போய் படிச்சுக்கலாம். ஸோ பேக்கப் பிளானுக்கு வந்து நம்ம பயப்படவே வேண்டாம். எனக்கு வந்து ஏஜ் பார் ஆகுது. ஆக்சுவலாக அப்போ வந்து சிடிஎஸ்சினால் எழுத முடியாது. அப்போ தான் எனக்கு வந்து சிடிஎஸ்சி எக்ஸாம் பற்றியே தெரிய வரும். பட் உங்களுக்கு வந்து இப்போ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரு 21 to 23 ஆகும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு இப்போவே தெரிய வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் எவ்வளோ லக்கின்றது மட்டும் யோசிங்க. ஸோ நாலேஜ் நம்ம லேட்டாக கிடைக்கிறது வந்து வேஸ்ட்டு. பட் நமக்கு இப்போவே கிடைச்சிருக்கு. ஸோ சார் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வெராண்டா ஐஏஎஸ் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணும், ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை நம்ம ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எல்லாரும் கையில் பேம்ப்ளெட் வச்சுருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் டக்குன்னு சொல்லிடுறேன். இந்த பேம்ப்ளெட்டில் மேக்ஸிமம் யாரும் பார்க்காத ஒரு விஷயம் அதில் இருக்கும். ஸ்டார் ஃபேக்கல்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கரெக்டாக? அந்த ஸ்டார் ஃபேக்கல்டிஸில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா? துர்கா தேவி மேம் இருப்பாங்க. யார் அவங்க? எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்ட். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை வந்து வெறும் அகாடமிக் பேஸ்டாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவாக எப்படி வந்து தயார்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் ஃபோக்கஸ். சரிங்களா? ஸோ ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்கொலஸ்டிக் அண்ட் ஸ்கொலஸ்டிக்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா அகடமிக் அண்ட் நான் அகடமிக். ஸோ உங்களுடைய டோட்டல் ஜேர்னியை வந்து 2ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து வெறும் அகடமிக் பார்ட் மட்டும் காலையில் வந்து சாயந்தரம் வரையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு மட்டுமே இருப்பீங்க, வேறு எந்த ப்ரோக்ராமுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி